கிறிஸ்துவ ஜனங்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், கேபாவை குறித்து பார்க்க போகிறோம். கேபாவை வைத்து நான் உங்களுக்கு வேத சத்தியத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். அப்படி என்ன கேபாவை வைத்து கற்றுக் கொடுக்க போகிறீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள். இப்பொழுது இந்த வீடியோவை கேட்டுட்டு வாங்க. மூக்குப்படி எதுக்கு தெரியுமா போடுவாங்க? சளி வந்தா போடுவாங்க. நீங்க ஏதாவது தெரியுமா? சும்மா நீங்க வாய்க்கு வந்து மூக்குப்பொடி எதுக்கு போடுகிறார்கள்? அதாவது கேபா கூறுகிறார், மூக்குப்பொடி சளிக்குதான் போடுகிறார்கள், மூக்குப்பொடி சளிக்குதான் போடுகிறார்கள் என்று கேபா கூறினார். அவர் எதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால், மூக்குப்பொடிக்காரர் நல்லவர் என்பதை காண்பிப்பதற்காக மூக்குப்பொடி சளிக்குதான் போடுகிறார்கள் என்று கேபா கூறுகிறார். மூக்குப்பொடிக்காரர் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். மூக்குப்பொடி எதுக்கு தெரியுமா போடுவாங்க? சளி வந்தா போடுவாங்க. நீங்க ஏதாவது தெரியுமா? சும்மா நீங்க வாய்க்கு வந்து மூக்குப்பொடி போடுவது சளிக்குதான் என்று கூறுவதன் காரணம், மூக்குப்பொடிக்காரரை நல்லவர் என்று கூற வேண்டும். அதற்காக இப்பொழுது உங்களுக்கு வந்து புரிந்திருக்கும். உங்களுக்கு தெரியுமா? அவங்களால எத்தனை பேர் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க வாய்க்கு வந்து பேசலாம். அவர்களால எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஆனா கேபாவுக்கு தான் அது தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா விசுவாசிகளே? அவர்களால் எத்தனை பேர் தான் பலன் அடைஞ்சிருக்காங்க, அவர்களால் அத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்கிறதுனால அவர் நல்லவர் என்பதை கேபா வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்படின்னா கேபா இப்போ என்ன காண்பித்துக் கொண்டு இருக்கிறார் என்றால், ஒரு மனுஷர் நல்லவர், ஒரு மனுஷர் நல்லவர் என்பதை காண்பிக்கிறார். அவரோட சேனலில் ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கும். ஏதாவது ஒரு மனுஷரை காண்பித்து விட்டு, பால் தினகரன் நல்லவர், இவர் நல்லவர், அவர் நல்லவர், இவர் போட்டோவை போடாமல் இவர் வந்து அவரை காண்பிக்காமலே உதவி செய்கிறார், இவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று ஒரு சாட்டன் மனிதர்களே வந்து இவர் வந்து வசைப்பாடி கொண்டிருப்பார். மூக்குப்படி எதுக்கு தெரியுமா போடுவாங்க? சளி வந்தா போடுவாங்க. நீங்க ஏதாவது தெரியுமா? சும்மா நீங்க வாய்க்கு வந்து கேபா ஒரு சாட்டன் நபரை வந்து நல்லவர் நல்லவர் என்று கூறினதை நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் அப்படி கூறுகின்ற கேபாவே சேனல்ல என்ன டிஸ்கிரிப்ஷனாக என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் அந்த வீடியோவில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கேபா செல்வன். எனக்கு சரி என்று எதுபடுதோ அதை நான் சொல்லுவேன். நான் ஒன்றும் யோக்கியன் அல்ல. எனக்கு கேபா என்ன கூறுகிறார்? நம்ம கேபா என்ன கூறுகிறார் என்றால், நான் நல்லவன் கிடையாது, நான் நல்லவன் கிடையாது, ஆனால் மூக்குப்பொடிக்காரர் நல்லவர் என்று அண்ணன் வந்து கூறுகிறார். நான் நல்லவன் கிடையாது, ஆனால் இந்த பால் தினகரன் நல்லவர். ஏன் பால் தினகரன் நல்லவர் என்றால், அவர் நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். கேபா நல்லவன் கிடையாதான், ஆனால் மூக்குப்பொடிக்காரர் நல்லவராம். சரி, அடுத்த ஒரு வீடியோ நீங்க கேட்டுவாங்க. அவங்க ஒரு சூப்பரான ஊழியம் பண்றாங்க. அதாவது ஆலயம் கட்ட முடியாத இடத்துல கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்ததை பேசலாம், ஆனா அவர் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆலயம் கெட்டக்கூடாத இடத்துலலாம் ஆலயம் அவர் வந்து கெட்டி கொண்டு இருக்கிறாராம். அதனால அவர் நல்லவராம். கடவுள் முதலாவது ஆலயத்தை எங்கேயாவது போய் கெட்ட சொன்னாராம்? கடவுள் முதல்ல ஆலயத்தை கெட்டுவதையே புறக்கணித்து விட்டார். கெட்ட வேண்டான்னு தான் கடவுள் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவர் போய் கெட்டிக்கிட்டு இருக்காரு. சரி, அது வேற விஷயம். சரி, அப்புறம் அவங்க நல்லதுனாலே கேபாக்கு ஃபர்ஸ்ட் என்னங்கிறது தெரியல, தெரியாமல் இவர் நல்லவர் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? அவங்களால எத்தனை பேர் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க வாய்க்கு வந்து பேசலாம். அவங்களால நிறைய பேர் பலன் அடைந்திருக்காங்க, அதனால அவர் நல்லவர் என்று வந்து கூறுகிறார். சரி, அடுத்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா பாருங்களேன், அங்க பாலிடிவி காரணம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, மத்தவங்க தான் கொடுக்காங்க. அது நம்ம சபையில உள்ளவங்க தான், அப்புறம் அங்க உள்ளவங்க ஆர்கனைஸ் பண்ணவங்க இப்படிதான் கொடுக்காங்க. அதுல பாலிடிவி காரணம் யாருக்கும் அப்படி கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து போஸ் கொடுக்கவும் இல்ல. நான் வற்புறுத்தி எடுத்துலாம் பார்த்தேன், முடியல. அவர் வந்து போஸ் கொடுக்கலையாம். அதாவது அவர் உதவி செய்கிறாராம். அவர் உதவி செய்கிறார், ஆனா அவர் நான் தான் உதவி செய்கிறேன் என்று கேமரா முன்பதாக வந்து போஸ் கொடுக்கவில்லையாம். அதனால அவர் நல்லவராம் அப்படின்னு கேபா கூறுகிறார். சரி, இப்போ இவர் தான் கொடுக்கிறாருங்கிறது இவரே கேபாவே இப்போ ஊரறிய வீடியோ போட்டு விட்டார். இப்போதான் தெரியுமே அந்த அவர் சாட்டன் நபர் தான் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று. அப்படின்னால அவர் எப்படி நல்லவர் ஆவார் இப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பும் அல்லவா விசுவாசிகளே? அந்த கேள்வியை கேபாவிட்ட கேளுங்க. அப்படின்னா இப்போ வந்து நம்ம வேத சத்தியத்துக்கு நேராக நம்ம திரும்ப போகிறோம். யார் நல்லவர் என்பதை நாம் வேத ஆதாரத்துடன் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் அறிவிக்க போகிறேன் யார் நல்லவர் என்பதை. அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். யார் நல்லவர்? எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம், கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா?
யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்புறம் நம்ம ஒரு மனுஷன் நல்லவன் 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 நினைச்சு இப்போ நம்ம ஒரு மனுஷனை பிரியப்படுத்த பார்க்குறோம். இந்த கேபா வந்து ஒரு மனுஷனை பிரியப்படுத்துவதற்காகவும் ஒரு மனுஷன் நல்லவன்னு சொல்றதற்காகவும் ஒரு சேனலை ஆரம்பித்திருக்கிறார். இப்படி செய்கிறவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரனே அல்லவே என்றுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து கூறுகிறார். அப்படின்னா அந்த கேபா வந்து ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரனே கிடையாது என்பதை வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவாக கூறிவிட்டது. அப்படின்னா கேபா யாரோட ஊழியக்காரன் என்றால் அவனோட பிசாசின் ஊழியக்காரன் என்பது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். எடுத்துக்கொள்ளுங்கள் ரோமன்ஸ் 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இங்க வசனமே கூறிவிட்டது. இந்த உலகத்துல நீதிமான் ஒருவனுமே கிடையாது, நல்லவன் ஒருவனுமே கிடையாது என்ற வேதம் திட்டமும் தெளிவாக வந்து கூறிவிட்டது. ஆனால் இந்த கேபா என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்? மூக்குப்படி எதுக்கு தெரியுமா போடுவாங்க? சளி வந்தா போடுவாங்க. நீங்க ஏதாவது தெரியுமா? சும்மா நீங்க வாய்க்கு வந்து பேச மூக்குப்பொடி போடுவது வந்து சளிக்காக தானே, அதனால மூக்குப்பொடிக்காரர் நல்லவர் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அப்படின்னா வசனம் என்ன கூறுகிறது? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஆனா மூக்குப்பொடிக்காரர் ஒருவர் மற்றும் நீதிமான் என்று இவர் வந்து ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார். கேபா எவ்வளவு வேதத்திற்கு விரோதமாக பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த கேபா மனம் திரும்ப வேண்டும். சத்தியத்தை அறியாத நீங்களும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில ஒருவனும் நல்லவன் கிடையாது என்பதை வேதம் திட்டமும் தெளிவாக நமக்கு கூறிவிட்டது. அது எப்படிடா வேதம் கூறிவிட்டு நீ சொல்றதெல்லாம் நான் எப்படிடா நம்ப முடியும்? வசன ஆதாரத்தை நீ காட்டுடா அப்படின்னு நீங்க என்னிடத்தில் கேட்பீர்கள். வசன ஆதாரத்தோடு தான் நான் உங்களுக்கு பேச போகிறேன். நான் எதுவுமே வசன ஆதாரம் இல்லாமல் இந்த வீடியோவில் இருந்து பேச மாட்டேன். எடுத்துக்கொள்ளுங்கள் எரேமியா 9:24. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற மூக்குப்பிடிக்காரரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. என்ன போட்டிருக்குது? நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா வசனம் திட்டமும் தெளிவாக என்ன கூறுகின்றது? கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து என்னை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அப்படி என்றால் ஒரு கிறிஸ்துவின் ஊழியம் என்றால் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்னவென்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை பிரசங்கிக்க வேண்டும். கர்த்தர் தான் நீதியும் நியாயத்தையும் செய்யக்கூடியவர் என்பதை பிரசங்கிக்க வேண்டும். கர்த்தர் கிருபை உள்ளவர் என்பதை தான் நாம் பிரசங்கிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்று பிரசங்கிப்பதுதான் ஊழியம். கர்த்தர் நல்லவர் என்பதை பிரசங்கிப்பதுதான் சுவிசேஷம். சுவிசேஷமே அதுதான் சுவிசேஷம். அப்படி என்றால் விசுவாசிகளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு மனிதர் நல்லவரோ, இல்ல அந்த ஊழியக்காரர் நல்லவரோ, இல்ல அந்த பாஸ்டர் நல்லவரோ, இவர் நல்லவர் இவர் நல்லவர் எவன் வந்து போதிக்கானோ அவன் எல்லாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக வந்து கூறுகின்றது. அதுக்கு அடுத்த வசனத்தையும் பாருங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்படின்னு நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. அப்படின்ற கேபா நான் நல்லவன் கிடையாதுன்னு அவனை குறித்து மேன்மை பாராட்டல, ஆனா இவர்கள் எல்லாரும் நல்லவர் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த கேபா என்ன பண்ணுகிறார்? கர்த்தர்ட்ட இருந்து தன்னை மட்டும் காத்துக்கொண்டு இந்த மூக்குப்பொடிக்காரர் நிறைய ஊழியக்காரர்கள் இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இடத்துல மாட்டி விட்டு கொண்டு இருக்கிறார். கேபா கர்த்தரிடத்திலிருந்து நான் நல்லவன் கிடையாதுன்னு தப்பித்து விட்டு இந்த மூக்குப்பொடிக்காரர் மற்ற ஊழியக்காரர்களை கர்த்தரிடம் மாட்டி விட்டு கொண்டு இருக்கிறார். அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு இவர்கள் கர்த்தருடைய கைகளில் போய் விழப்போகிறார்கள் என்பதை இவர்கள் சிந்தித்து மனம் திரும்ப வேண்டும். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்புறம் நம்ம ஊழியம்னால என்னன்னா ஒவ்வொருத்தர் போய் சத்தியத்தை சொல்லும் போது நீங்க கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பாருங்க, அவர் மேல் நீங்க நம்பிக்கையா இருங்க. ஏன்னா அவர் தான் நல்லவர். நல்லவர் மேலதான் நீங்க நம்பிக்கை இருக்க முடியும். மனுஷன் நல்லவன் கிடையாது, அதனால மனுஷன் மேல நீங்க நம்பிக்கை இருக்கக்கூடாது என்று இந்த வசனம் வந்து கூறுகிறது. இப்போ இந்த கேபா போன்றவர்கள் இந்த பாலிடிக்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த அரசியல்ல பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு இருப்பார்கள் ஒரு கட்சியில் இருந்து கொண்டு கருணாநிதி நல்லவர் நல்லவர்னு பேசுவாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா ஜெயலலிதா போய் ஜெயலலிதா நல்லவர் நல்லவர் என்பது சொல்லுவாங்க. திரும்ப இன்னொரு 5 வருஷம் கழிச்சு விஜயகாந்த் போய் விஜயகாந்த் நல்லவர் நல்லவர் என்பது கூறுவாங்க. அப்படின்னா அவங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதி நல்லவர்னு சொன்னது பொய் ஆயிரும். அப்படித்தானே? ஜெயலலிதா நல்லவர்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கருணாநிதி ஜெயலலிதாவோட நல்லவர் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க முன்னாடி சொன்னதெல்லாம் பொய் சாட்சி ஆயிரும். அதனால வேதம் கூறுகிறது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இப்படிதான் இந்த அரசியலிலும் இந்த பாலிடிக்ஸிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருத்தரை இப்படி தூக்கி பிடிப்பார்கள், இவர் தான் நல்லவர் இவர் தான் உத்தமர்னு தூக்குவாங்க. திரும்ப அடுத்த ஒரு 10 வருஷம் கழித்து அவர் கிடையாது இவர் தான் உத்தமர்னு தூக்குவாங்க. அப்ப அவங்க வந்து பொய் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதே சேம் திங்கை தான் இப்பொழுது வந்து இந்த கேபாவும்
கிறிஸ்தவத்துக்குள்ளும் நிறைய ஊழியக்காரர்களும் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த ஊழியக்காரர்கள் இப்படி பண்ணுகிற அத்தனை பேர்களும் கர்த்தர் நல்லவர் இல்லை, இந்த அதாவது ஒரு சேட்டன் நபர் தான் நல்லவர் என்று கூறினால் இவர்கள் வந்து பொய்சாட்சி கோடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த மூக்குப்படிக்காரர் இல்ல இந்த பால் தினகரன் இவர்கள் போன்ற ஊழியக்காரர்கள் நல்லவர் என்று எவனாவது வந்து பிரசங்கித்தால் அவன் பொய்சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறான் என்றுதான் வேதம் கூறுகிறது. அதனால வேதம் கூறுகிறது பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நம்மள இப்ப என்னதான்டா சொல்லணும், நம்ம நல்லவர்னு சொல்லணுமா இல்லை நம்ம கெட்டவன்னு சொல்லணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும். இப்பொழுது நிறைய பேர் வந்து மனதில் திங்க் பண்ணி கொண்டிருப்பார்கள், நான் வந்து பொய்யாக போதனம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று. அவர்களிடத்தில் நான் கேள்வி கேட்கிறேன், அப்படின்னா ஏதாவது ஒரு நல்லவனை என் முன்னாடி வந்து காண்பித்துருங்க. அவர்களால் யாரையாலும் நல்லவனை வந்து காமிக்க முடியாது. அப்படி என்றால் வேதம் நாம் எப்படி நம்மை கூற வேண்டும், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3:23 நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்படி என்றால் இப்பொழுது நாம் யார் என்றால், நாம் யாராவது நம்ம இடத்துல கேட்டா நீ நல்ல ஆஸ்தி நீ நல்லவன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும், நான் நல்லவன் இல்லை, நான் கிறிஸ்துவினுடையவன் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். அதைத்தான் இங்க பவுல் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார். அப்படின்னா இப்படி என்றால் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நீதிமான் எல்லாமே வந்து அடங்கியுள்ளது, பரிசுத்தம் எல்லாமே அடங்கியுள்ளது. அதனால நாம் எப்படி நாம ரெப்ரசன்ட் பண்ண வேண்டும் என்றால், நான் கிறிஸ்துவினுடையவன் என்றுதான் நாம் ரெப்ரசன்ட் பண்ண வேண்டும் என்பதை தான் இங்க பவுல் வந்து 1 கொரிந்தியர் 3:23 வந்து கூறுகிறார். என்றால் கிறிஸ்து தேவனுடையவர். இந்த உலகத்தில் ஒருத்தர் நல்லவராக வாழ்ந்து விட்டு சென்றார் என்றால் அவர் ஒரே ஒருத்தர் தான். அதான் வேதம் கூறுகிறது, தேவன் ஒருவரே. அவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் அவர் பிறந்த நாள் முதல் அவர் உயிர் தெழுந்த நாள் வரைக்கும் பரிசுத்தமாக வாழ்ந்தவரும் நல்லவராக வாழ்ந்த ஒரே ஒருவர், தேவன் ஒருவர். அவர் யார் என்றால் அவர் தான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் மற்ற யாருமே நல்லவனாக வாழலை. இப்போ நீங்கள் யாராவது உங்களை நான் நல்லவன் சொல்ல முடியுமா? அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். நீங்கள் அப்படின்னா உங்கள் பிறந்த நாள்ல இருந்து இப்பொழுது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாள் வரைக்கும் பாவம் செய்யவில்லையா அப்படின்னு நான் கேள்வி கேட்டால் உங்களால் நான் செய்யவில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் சொல்ல முடியும், நான் பாவம் செய்யவே இல்லை என்று. இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் ஏன் இயேசு கிறிஸ்து வந்து ஒரே ஒரு தேவன் என்பதை. ஏனென்றால் அவர் தேவன், அவர்தான் அந்த ஒரே ஒரு தேவன் என்பதனால்தான் அவர் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர்தான் ஒரே ஒரு தேவன் என்பதனால்தான் அவர் பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அப்படின்னா நீ திருத்துவத்தை வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து அந்த ஒரே ஒரு தேவன் இல்லை என்று நீ கூறினால் இயேசு கிறிஸ்து பாவம் செய்து விட்டார் என்று நீ கூறுகிறாய். அவர் ஒரே ஒரு தேவன் இந்த உலகத்துக்குள் வந்தது நிமித்தமாக தான் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து விட்டு செல்ல முடிந்தது. அதனால்தான் அவர் நல்லவர். இப்பொழுது தெளிவாக சத்தியம் புரிந்திருக்கும். நீ இயேசு கிறிஸ்து இல்ல, திருத்துவ தேவன் தான், அவர் 2வது தேவன் தான், இவர் அல்ல, அவர் வேறொரு தேவன் நீ சொன்னா நீ இயேசு கிறிஸ்து பாவம் செய்து விட்டார் என்று நீ கூறிக்கொண்டிருக்கிறாய். கல்லனே, மனம் திரும்பு. ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்த எந்த ஒரு மனுஷனும் நல்லவன் கிடையாது. எல்லாமே பாவம் செய்து விட்டான், எல்லாவனும் பாவம் செய்து விழுந்து விட்டான். நீதிமான் ஒருவனாமலும் இல்லை. மோசே கிடையாது, தாவீது கிடையாது, யாருமே நீதிமான் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து விட்டார்கள். பவுல் ஒரு பாவி, பேதுரு ஒரு பாவி, எல்லாருமே பாவி. இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனுஷர்களும் பாவி, கர்த்தர் ஒருவரை தவிர. ஆகையால் விசுவாசிகளே, அந்த ஒரே தேவன் மாம்சமானார். அவர் மாம்சமாகி வந்தது நிமித்தமாக இந்த உலகத்தில் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து விட்டு சென்றார். அதனால்தான் வேதம் கூறுகிறது அவர் ஒருவரே நல்லவர். நம்முடைய சுவிசேஷமே என்னவென்றால் அவர் நல்லவர் என்பதை தான் மக்களிடத்தில் காண்பிக்க வேண்டும். அதுதான் சுவிசேஷம். ஆகையால் தயவு கூர்ந்து ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப நாம் வந்து அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நல்லவன், அதாவது நம்ம கிட்ட ஒரு நல்ல கேரக்டர் இருக்குன்னா, இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இவர்கிட்ட ஒரு சேட்டை நல்ல கேரக்டர் இருக்கு அதனால ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த நல்ல கேரக்டர் வந்து யார்கிட்ட இருந்து வருதுன்னா அது தேவன்கிட்ட இருந்து தான் வருது. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அப்படின்னா ஒரு கெட்ட கேரக்டர் நம்மகிட்ட யார்கிட்ட இருந்து வருதுன்னா அது வந்து பிசாசின் இடத்துல இருந்து வருது. அப்படின்னா அந்த நல்ல கேரக்டர் நமக்குள்ளாக இருப்பதற்கு மூல காரணமே தேவன் தான். அதனால தான் வேதவசனம் கூறுது கர்த்தர் நல்லவர் என்பதை கூறுங்கள் என்று. ஆகையால் கர்த்தர் நல்லவர் என்பதை உரைப்பது தான் சுவிசேஷம். இப்போ உங்களுக்கு தெளிவாக சத்தியம் வந்து புரிந்திருக்கும். யோவான் 17:21 கூறுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா நம்ம வந்து பிதாவினிடத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் நான் சொல்லவில்லை, வசனம் தான் சொல்லுது, நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம வந்து பிதாவினிடத்தில் எப்படி ஒன்றாக இருப்போம் என்றால் அவர் நல்லவர் என்பதை நாம் சுவிசேஷமாக அறிவிக்கும் போதுதான் நாம் அவரில் ஒன்றாக இருக்க முடியும். ஏன் அவர் நல்லவர் என்றால் அந்த ஒரே தேவன் நமக்காக வந்து மாம்சமாகி மரித்திருக்கிறார் என்பதை நாம் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஒரே தேவன் இந்த உலகத்தில் மாம்சமாகி வாழும்போது தான் அவர் பரிசுத்தமாக வாழ முடியும். வேற யார் வந்தாலும் இந்த பரிசுத்தமாக வாழ இந்த உலகத்துல வாழ முடியாது.
இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் பிதாவோடு ஒன்றாய் இருக்கவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அது தயவு கூர்ந்து நீங்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொண்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒன்றாய் இருங்கள். ஆமென்.